மக்களே, இன்றைக்கி வந்து நெல்லிக்காய் ஜூஸ்க்கெலாம் ரெசிபி கேட்காதீங்க. அதெல்லாம் ஈஸியாக போடக்கூடியது. நெல்லிக்காய் கட் பண்ணி மிக்சியில் போட்டு கொஞ்சம் மிளகு சீரகம் போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. ரொம்ப ஈஸியான ரெசிபி நெல்லிக்காய், அது நீங்களே பண்ணிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொய்யாப்பழம், வெள்ளரிக்காய், கத்திரிக்காய், இது வந்து காராமணி பயிர் ரொம்ப நாளாக கிடைக்கல, இப்போ தான் கிடச்சிட்டு வாங்கியிருக்கோம். ஸோ இது வந்து முட்டை பொரியல் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பொங்கல், இது குதிரவாளி பொங்கல். இது வந்து பாசிப்பருப்பு சாம்பார். ஓகே, இங்கே வந்து நானும் சித்தாவும் தான் சமையல், முருகா இல்லைங்கிறனால, அதனால் எங்களுடைய சமையல் தான் அது. ஓகே, இப்போ நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா, இவ்வளோ சாப்பிட முடியுமா காலையில் அப்படின்னு கேட்குறீங்க. திருப்பி கேட்குறது நிறைய தடவை பதில் சொல்லிட்டு இருந்தாலும் திருப்பி சொல்லிடலாம். கண்டிப்பாக சாப்பிட முடியும். ஏன் அப்படின்னா நடுவில் எதுவுமே சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை சாப்பிட முடியும். இது சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா ரொம்ப நேரத்துக்கு பசி இருக்காது. நீங்கள் மதியம் ஒரு 2 மணி 3 வரைக்கும் சாப்பிடாம இருந்தீங்கன்னா பசி இருக்காது. இதே வந்து இட்லி வந்து ஒரு 4 இட்லி 5 இட்லியோ சாப்பிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு 11 மணி 12 மணிக்கு ஏதோ ஒன்று தேவைப்படும். ஏன்னா அது ஃபுல்லாக கார்போஹைட்ரேட். இது வந்து வைட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி பழங்களில் வந்து முக்கியமாக ப்ரோட்டீன் நிறையா இருக்குது. பழங்களில் வந்து ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடிய பழத்தில் ஒரு பழம் கொய்யாப்பழம். ரொம்ப அதிகம்னு சொல்ல முடியாது, ஒரு 2%, 100 கிராமில் ஒரு 2 கிராம் 3 கிராம் தான் இருக்குது. இருந்தாலும் அதுவே அதிகம் தான். ஏன்னா மற்ற பழங்களில் ப்ரோட்டீன் கம்மியாக இருக்கும். ஓகே, அதனால் இதெல்லாம் சாப்பிட்டு ஃபில் பண்ணிடுங்க. முதல்ல இந்த ப்ரோட்டீன், முட்டை இதெல்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் கார்போஹைட்ரேட் போக. இதில் கார்போஹைட்ரேட் இல்லைன்னு சொல்ல முடியாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 100 கிராமில் வந்து பார்த்திங்கன்னா 25 கிராம் அதிகபட்சம் ப்ரோட்டீன் இருக்கலாம். மீதி எல்லாமே கார்போஹைட்ரேட் தான். அதனால் இந்த மாதிரி கார்போஹைட்ரேட் கண்டென்ட் நிறைய இருக்குது நம்ம சாப்பிட்றதுலையே. இதை தாண்டி கொஞ்சம் எனர்ஜிக்காக ப்ளஸ் ஒரு டேஸ்ட்டுக்காக இந்த பொங்கல், இட்லி இந்த மாதிரி தான் 1 2 கொஞ்சமாக சாப்பிட்டுக்குங்க. அந்த மாதிரி சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரும்பாலும் தேவைப்படாது. அதே மாதிரி சுகர் பேஷண்ட்டுக்கு சுகர் வந்து ஸ்பைக் அப்படின்னு சொல்லுவாங்க, இறங்கி ஏறுறது, அந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து இந்த மாதிரி உணவுகள்லாம் எடுத்திங்கன்னா இருக்காது. ஓகே.